உங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். அனைத்து நவீன வசதிகளுடன் ஊட்டியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பனகல் பூங்கா கோடம்பாக்கம் இடையேயான மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை பணியை வரும் செப்டம்பருக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முந்தைய இந்திய பொருளாதாரம் குறித்து தற்போதைய மத்திய அமைச்சர்கள் பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முதலாம் ஆண்டு மாணவரிடம் கேட்டால் கூட சொல்லுவார் என்று பிரதமரை ப. சிதம்பரம் சாடி பேசியுள்ளார். சென்னையில் ஆழ்வார்பேட்டை, பெசன்ட் நகர் உள்ளிட்ட 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அமைச்சர் கே. என். நேருவின் மகன் மற்றும் அவரது சகோதரர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் விருதுநகர் அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது இந்தியா, பாஜக, விஜய் அணி என 3 கூட்டணிகள் தேர்தலில் களமிறங்கும் என்று மாணிக்கம் தாகூர் எம்பி கூறியுள்ளார். சென்னையில் பத்திரிகையாளர் மன்றம் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்பட்ட மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் வென்ற அணிகளுக்கான பரிசளிப்பு விழா சென்னை பத்திரிகையாளர் மன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு வென்ற அணிக்கு பரிசுகளை வழங்கினார். பத்திரிகையாளர்கள் ஓய்வூதியம் உயர்வு சென்னை பிரஸ் கிளப்க்கு ரூபாய் 2.5 கோடி நிதி ஒதுக்கப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் பாலம் திறப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் மோடி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தங்கள் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு 3 மடங்கு அதிகமான நிதியை அளித்திருப்பதாகவும் அது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு வெகுவாக உதவியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் அவ்வளவு பணம் ஒதுக்கியும் சிலர் அழுவதாகவும் விமர்சித்து உள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு அதிக நிதி கொடுத்தீங்களா என்று பிரதமர் மோடியின் பேச்சுக்கு ப. சிதம்பரம் பதிலடி கொடுத்துள்ளார். ராமேஸ்வரத்தில் பாம்பனில் புதிதாக அமைக்கப்பட்ட ரயில் பாலம் மற்றும் கப்பல்கள் அதை கடந்து செல்லும் வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலம் ஆகியவற்றை பிரதமர் மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ரூபாய் 8300 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். சென்னை பல்லாவரம் அடுத்த பொய்ச்சலூர் எம்ஜிஆர் நகர் மூர்த்தி தெருவை சேர்ந்தவர் லாசர். இவரது மகள் ரோஷினி வயது 10. இவர் பொய்ச்சலூர் ஊராட்சி பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவரது தாய் கௌசல்யா வேலைக்கு சென்று வருகிறார். அவர் வேலைக்கு சென்றுவிட்டு வருவதற்குள் வீட்டு வேலைகளை செய்து வைக்கும்படி மகள் ரோஷினியிடம் கூறிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் ரோஷினி வீட்டு வேலைகள் எதுவும் செய்யாமல் இருந்ததாக தெரிகிறது. இதனால் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தால் தனது தாய் தன்னை அடிப்பாரோ என பயந்த மாணவி ரோஷினி தனது தம்பி கண் எதிரேயே வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இது பற்றி சங்கர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழலில் ஊறி தெளித்து அறமற்ற துறையாக தமிழக அறநிலைத்துறை மாறியுள்ளது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்து உள்ளார். முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் சி. பெருமாள், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வி. அரங்கராஜ் ஆகியோர் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி இரங்கல் தெரிவித்து உள்ளார். மக்களுக்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம், எந்த தியாகத்தையும் செய்வோம் என்று மூச்சுக்கு 300 தடவை முழங்குகிறார் முதல்வர் மு க ஸ்டாலின். ஆனால் அவருடைய கட்சியை சேர்ந்த மக்கள் பிரதிநிதியான ஜெகத் ரட்சகனோ மக்களாக இருந்தால் எனக்கென்ன, என்னுடைய சொத்து எனக்கு என்பது போல நீதிமன்றம் வரைக்கும் சென்று கிளாம்பாக்கம் நடை மேம்பாலம் பணிக்கு தடை வாங்கியிருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் காந்தி இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர். எனவே அவருடைய இந்திய குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பிஜேபியின் சார்பில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மாறி மாறி ஒலிக்கிறது இந்த கோஷம். உச்சநீதிமன்றமே இதில் ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த விஷயத்தை ஒரு தடவை மூடியது. ஆனாலும் மறுபடியும் இந்த விஷயத்தை யாராவது ஒருவர் உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மிக சமீபமாக 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் லக்னோ கிளை மத்திய அரசுக்கு காலக்கெடு விதித்துள்ளது. சமண மதத்தின் முக்கிய நிகழ்வுகளில் மகாவீர் ஜெயந்தியும் ஒன்று. இதனிடையே இந்த ஆண்டு மகாவீர் ஜெயந்தி வரும் வியாழக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மகாவீர் ஜெயந்திக்கு இறைச்சிக் கூடங்கள் மூடப்பட வேண்டுமென சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான ரூபாய் 3000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வைத்திருக்கும் தெலுங்கானா எம்பி ஓவைசி தெலுங்கு படங்களில் வரும் காட்சிகளைப் போல பார்லிமெண்டில் நடிக்கிறார் என்று தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் கூறியுள்ளார். சட்டப்பேரவை அமர்வில் அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் செங்கோட்டையனை போன்று செயல்பட வேண்டும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் சீமான் மற்றும் அண்ணாமலை இருவரும் கலந்து கொண்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள பள்ளப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் கார்த்திக், வயது 38, ரயில்வே ஊழியர். இவருடைய மனைவி சங்கீதா, வயது 30. சம்பவத்தன்று சங்கீதா மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகே உள்ள பள்ளியானில் உள்ள உறவினர் விசேஷ நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கைப்பையில் நகைகளை வைத்துக்கொண்டு பள்ளப்பட்டியில் இருந்து ஊர்மெச்சி குளத்துக்கு தனியார் பஸ்ஸில் வந்து உள்ளார். இந்நிலையில் உறவினர் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது கைப்பையில் வைத்திருந்த 20 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணையில் மேற்கொண்டுள்ளனர்.
டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றக் கோரவில்லை என்று இபிஎஸ்க்கு அமைச்சர் ரகுபதி பதில் தெரிவித்துள்ளார். மாற்றாந்தாய் மனப்பான்மைக்கு முடிவு கட்டும் முதலமைச்சர் என்று மீனவர் நலன் அறிவிப்பிற்கு தலைவர்கள் புகழாரம் தெரிவித்துள்ளனர். தன் மீதும் தனது குடும்பத்தினர் மீதும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அவரது கட்சி நிர்வாகிகள் சமூக ஊடக தளங்களில் அவதூறு பரப்பியதாக திருச்சி மாவட்ட குற்றவியல் 4வது நீதிமன்றத்தில் டிஐஜி வருண்குமார் மனு தாக்கல் செய்திருந்தார். எனவே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த மனுவில் அவர் தெரிவித்து இருந்தார். இந்நிலையில் டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் சீமான் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த தியாகி யார் என்ற பேட்ஜை அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று சட்டப்பேரவைக்கு சென்றிருந்தனர். டாஸ்மாகில் ரூபாய் 1000 கோடி ஊழல் என்ற புகாரை குறிப்பிடும் வகையில் சட்டையில் பேட்ஜ் அணிந்து சென்றிருந்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று கூடியது. அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் குறித்து கவன ஈர்ப்பு நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச எழுந்ததும் சட்டப்பேரவை நேரலை ஒளிபரப்பு வழக்கம் போல நிறுத்தப்பட்டது. சுமார் 1/4 மணி நேரம் நேரடி ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் செங்கோட்டையனை தவிர எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக அனைத்து எம்எல்ஏக்களும் டாஸ்மாக் ஊழலுக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் மாடல் அரசே பதவி விலகு, அந்த தியாகி யார் என்ற பதாகைகளை ஏந்தியபடி அந்த வாசகங்களை முழக்கமிட்டபடி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சென்னையில் திமுக அமைச்சர் KN நேருவின் சகோதரர் மற்றும் TVH கட்டுமான நிறுவனத்தின் பங்குதாரர் ரவிச்சந்திரன் மற்றும் நேருவின் மகன் அருண் நேருவின் வீடு உள்ளிட்ட இடங்களில் அதிகாலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். கோவில்பட்டி அருகே முக்கூட்டுமலையில் ஸ்ரீ முத்து வீரப்ப சுவாமி கோயிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு சனிக்கிழமை இரவு கரகாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு விழா கமிட்டியினர் அனுமதியும் பாதுகாப்பும் கேட்டிருந்த நிலையில் கழுகுமலை காவல் நிலையத்தை சேர்ந்த பெண் காவலர் மாரியம்மன், தலைமை காவலர் சேதுராஜன் ஆகிய 2 பேரும் பாதுகாப்பு பணிக்கு சென்றிருந்த நிலையில், நீ என்ன பெரிய IPS-ஆ இல்லை ஐஸ்வர்யா ராயா என்று பாதுகாப்பு படை காவலர் அத்துமீறி பேசியுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி உயர்வை உடனடியாக வாபஸ் பெற வேண்டுமென செல்வ பெருந்தகை தெரிவித்து உள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் முத்துசாமி புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு உள்ளார். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் கொண்டத்து காளியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகும். பெருமாநல்லூரின் வடமேற்கு பகுதியில் வடக்கு நோக்கி இக்கோவில் அமைந்துள்ள நிலையில் காளியம்மன் கோவிலில் நாளை குண்டம் திருவிழா நடைபெற உள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தின் சேப்பாக்கம் வளாகத்தில் தோழி விடுதி கட்டும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக யார் அந்த தியாகி என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி வீடு ஜப்தி வழக்கில் ராம்குமாருக்கு சென்னை ஐகோர்ட் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. IPL-இல் பெங்களூருவுக்கு எதிராக டாஸ் வென்ற மும்பை அணி பந்துவீச்சுக்கு தேர்வானது. வெற்றி பாதைக்கு திரும்புமா சென்னை என்ற கேள்வி எழும்பியுள்ள நிலையில் பஞ்சாப் அணியுடன் நாளை மோத உள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு தலா ரூபாய் 2 உயர்த்தியதாக இன்று அரசு அதிகாரப்பூர்வ உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சரியும் தங்கம் விலை. நேற்றை விட தங்கம் விலை இன்று கிராமுக்கு ரூபாய் 25, பவுனுக்கு ரூபாய் 200 குறைந்துள்ளது. இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் தங்கத்தின் விலை 66,780 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,285 ரூபாய்க்கும் விற்பனையானது. தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் தகவல் வெளியானது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உட்பட 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் வங்கக்கடலில் இன்று அல்லது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.